இல்லை அவர் சீமான் அவர்கள் எந்த வழியிலாவது தான் கைது ஆகணும், சிறைக்கு போகணும், அப்போ தான் நம்ம கட்சி வளரும். ஏன்னா நான் சிறைக்கு போயிட்டு திரும்ப விடுதலை ஆகி வந்தால் பாரு, இந்த அரசு என்னை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. ஒரு வயலுக்கும் மானரோசம் வெக்கம் இல்லை. நாளைக்கு ஏதாவது சீமா பதவிக்கு வந்துட்டாருன்னா அதை வச்சு நம்ம ஏதாவது சுட்டுக்கலாம், ஏதாவது சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்களே தவிர நேர்மையான அரசியல்வாதிகள் எவனும் அவர் கூட இருக்க மாட்டான். ஆகையினால இவர் என்ன நினைக்கிறாரு, அந்த விஜயலட்சுமி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஊக்குவித்து பேச வைக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. எங்களுக்கும் அதுக்கும் 100க்கு 100 சம்பந்தம் இல்லை. மனிதனாக இருப்பதற்கு தகுதியற்ற நபராக அவர் திகழ்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இது போன்ற செயல்களை அவர் செய்து காட்டுவது. 8.2% ஓட்டுகளை பெற்ற ஒரு அரசியல்வாதி பேசுகின்ற பேச்சு இதுவாக இருந்தால், நாளைக்கு இவர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு முதலமைச்சர் இதிலே அமர்ந்தால் இந்த தேசமும் இந்த மக்களும் என்ன ஆவார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி ஐயா தான் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சிறப்பு. சீமான் அவர்கள் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது அவருடைய அந்த மேடையில் அந்த பேசிய பேச்சுக்கள், சாட்டை துரைமுருகன் அவர்கள் 2 வாரங்களுக்கு முன்னதாக ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பாடல், கலைஞர் அவர்களை பற்றிய அந்த பாடலை பாடி கைது செய்யப்பட்டார். பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார். இப்போ அதே மாதிரியான அந்த பாடல், சர்ச்சைக்குரிய அந்த பாடலை சீமான் அவர்கள் வேணுமென்னே அந்த ஒரு பாடல் பாடியிருக்காரு, சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் சீமான் அவர்கள் எந்த வழியிலாவது தான் கைது ஆகணும், சிறைக்கு போகணும், அப்போ தான் நம்ம கட்சி வளரும். ஏன்னா நான் சிறைக்கு போயிட்டு திரும்ப விடுதலை ஆகி வந்தால் பாரு, இந்த அரசு என்னை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் போய் ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. இது ஒரு நேர்மையான ஒரு அரசியலுக்கு இது உகந்ததான்னா உகந்ததில்லை. எப்படி வேணாலும் அரசியல் பண்ணலாங்கிறதான் அவருடைய சித்தாந்தமாக இருக்குது. ஸோ அந்த சித்தாந்தத்தை மாற்றிக்கிட்டா நல்லது, அவருக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. அவர் அதை தொடர்ந்து இது போன்ற செயல்களில் தான் அவர் ஈடுபட்டு வர்றாரு. ஸோ ஆகையினால இது போன்ற செயல்களை வேண்டுமென்றே சேலஞ்ச் பண்ணி சொல்லி செய்கிறத இதை எப்படி நம்ம பார்க்கறதுன்னு தெரியல. கவர்மெண்ட் எதுக்காக இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றார்கள் என்பதும் எனக்கு தெரியவில்லை. இது உடனடியாக தமிழ்நாடு அரசு அவரை கைது செய்து கண்டு அஞ்சுகிறதா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு? அப்படி சொல்ல முடியாது. சீமானை கண்டு அஞ்சுகிறதா என்று யாருக்கு பயம் என்பது யாருக்கும் இல்லை. இது நியாயமாக ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடந்து தேர்தலிலே வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? அவரிடத்தில் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய காவல்துறை அவர் கையில் தான் இருக்கிறது. நிமிடத்தில் இவரை கைது செய்து கொண்டு உரையில எந்த செக்ஷன்ல வேண்டுமானாலும் இதே அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டதா இருக்கட்டும், சவுகு சங்கர் அவரோட கைது செய்யப்பட்டதா இருக்கட்டும், இதே சீமான் அவர்கள் மாதிரி பேச்சுக்கள்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு. நீங்க இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பிடிச்சி உள்ள தூக்கி போடலாம், ஆனால் என் பின்னாடி ஒரு கட்சி இருக்கு, ஒரு ஒரு படை பலம் இருக்கு, அதனாலதான் நீங்க என்னையத்தோட நீங்க பயப்படுறீங்க, என் மீது வழக்கு போட்டு பாரு, என்னை கைது செய்ய முற்பட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அவ்வப்போது இந்த சேலஞ்சை விடுவாரு. அதே சேலஞ்சை இந்த பேச்சின் வெளிப்படுத்தும் போதும் அவர் சொல்லியிருக்காரு. போலீஸ்ல ஒரு புகார் கொடுத்தா அந்த புகாரினுடைய அடிப்படையில கண்டிப்பாக அவர் கைது செய்யப்படுவார், அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அவ்வளவுதான். ஆனா சீமான் அவர்கள் இது போன்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் அவருடைய கோல் ஆட்சி அமைப்பதாக இருந்தால் இது போன்ற சில்லறைத்தனமான பேச்சுக்களை எல்லாம் விட்டுவிட்டு நேர்மையான வழியில் அரசியலை பேச வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறேன். அவ்வளவுதான். இது மாதிரியான அரசியல் அவர் முன்னெடுப்பதற்கான காரணம், இனி வரக்கூடிய காலங்கள்ல நமக்கு வாக்கு சதவீதம் உயர இருக்கு, நம்ம பிரதான எதிர்கட்சியாக கூட நம்ம உட்காரலாம், அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை டைரக்டா நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற தோனியில தான் அவர் தன்னுடைய அரசியலினுடைய நகர்வுகளை நகர்த்திட்டு இருக்காரா?
இல்ல அவரு பேசக்கூடிய பேச்சுக்கள் அவருடைய தொண்டர்கள் ரசிக்கிறாங்க. ம். அவரு திரைப்படத்துல அவருடைய வசனத்தை ரசிச்சது மாதிரி மேடைகள்ல வீர வசனமா அவர் பேசுறத ரசிக்கிறாங்க, நிறைய பேர் கை தட்டுறாங்க. ஆகையினால அது வந்து அவருக்கு உறுதுணையா இருக்கு. ம், ம். ஆனா அவருக்கு எத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாலும் அது அவரை பிடிச்சு உள்ள போட்டு முன்னணி தலைவர்கள்லாம் இவருக்காக யாராவது போராடுனா அவங்களையும் பிடிச்சி கேஸ் போட்டு உள்ள தள்ளணும்னா அப்புறம் யாரு இவருக்காக லட்சக்கணக்கான தொண்டா எவனும் வரமாட்டான். ம். இதுக்கு முன்னாடி எல்லா அரசியல் கட்சிகளையும் பார்த்தாச்சு. எந்த அரசியல் கட்சியும் தலைமையை பிடிச்சி உள்ளதுக்கு போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பல்பு பீசா போன பல்பு தான் அது. ம், ம். அதனால சீமான் அவர்கள் வந்து தயவு செய்து நான் சொல்லுவதை செவிமடுத்து கேளுங்கள். இனி வரும் காலங்களில் அரசாங்கத்தை அரசியல் ரீதியா நீங்கள் சீண்டுவதில் எந்த தவறும் இல்லை. அதை விட்டுவிட்டு நாளாந்தர அரசியல் பண்ணுவதை விட்டுவிட வேண்டும். இப்ப நம்முடைய முதல்வர் அவர்களை விமர்சிக்கிறாரு, நம்ம முதல்வரோட ஆட்சியை வந்து விமர்சிக்கிறாரு, திமுக அரசை விமர்சிக்கிறாருன்னா அது நம்ம உணர்ந்திருக்கலாம். 3 ஆண்டுகள் வந்து திமுக ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சியை வந்து ஒரு எதிர்க்கட்சியா சுட்டி காட்டுறாருன்னு ஒத்துக்கலாம். ஆமா. ஆனால் மறைந்த ஒரு முன்னாள் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கொள்கை தலைவனாக எல்லாரும் போற்றப்படக்கூடிய கலைஞர் அவர்கள் வந்து தொடர்ச்சியா சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரியான விமர்சனம் பண்றதுக்கான பின்னணி என்ன நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் பின்னணி. அவருக்கு வந்து இதை வச்சு அவர் வளரணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா அவருடைய பேச்சு தான் அவரை வளர்த்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இது போன்ற பேச்சுக்கள் இனி வரும் காலங்களில் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து முஸ்லீம் சிறுபான்மையினர்னு சொன்னா செருப்பால் அடிப்பேன்னு பேசினாரு. அதுக்கப்புறமா அந்த சிறுபான்மை மக்கள்லாம் அங்கதான் ஒட்டிட்டு உக்காந்துருக்கானுங்க. சோ அவனுங்களுக்கெல்லாம் மான ரோசம் வெக்கம் ஏதாவது இருந்தா அங்க இருப்பானுங்களா சொல்லுங்க? ஒரு வயலுக்கும் மான ரோசம் வெக்கம் இல்லை. நாளைக்கு ஏதாவது சீமா பதவிக்கு வந்துட்டாருன்னா அதை வச்சு நம்ம ஏதாவது சுட்டுக்கலாம், ஏதாவது சாப்பிடலாம்னு நினைக்கிறானுங்களே தவிர நேர்மையான அரசியல்வாதிகள் எவனும் அவர் கூட இருக்க மாட்டான். அவர் பேசுகிற பேச்சுக்கு அந்த மாதிரி இருக்கு. அவருடைய பேச்சு என்னவா இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்களோட வாக்குகளை ஃப்ரீயா கொடுக்காதீங்க, அவங்க உங்களுக்காக எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் அதை பத்தி கவலை இல்லை. அது மாதிரி வார்த்தைகள் பேசுறதுனால யாரும் சீமான் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, திமுக அரசு எதுவுமே செய்யல அப்படிங்கிற இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் சொல்றது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அரசியல் ரீதியா அவர் எதை வேணாலும் பேசட்டும், தனிப்பட்ட முறையில பேசக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேனே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா இவருக்கு தெரிஞ்சதும் எங்களுக்கு தெரியும்ல. நாங்களும் மயக்க பிடிச்சு பேச ஆரம்பிச்சா நாங்க ஆளுங்கட்சிங்கிறதுனால கொஞ்சம் அச்சப்படுறோம். காரணம் என்னன்னா நம்மளே ஆண்டுகிட்டு நம்மளே வந்து அசிங்கமா பேசக்கூடாதுங்கிற ஒரு கருத்து தான். மற்றபடி எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த கிருஷ்ணமூர்த்தி மாதிரி எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ரொம்ப அசிங்கமாயிடும். ரெண்டாவது வந்து இவருடைய தனிப்பட்ட முறையில நாங்க யாருமே தலையிடுறது இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பா தலையிடுறதே இல்லை. ஆகையினால இவர் என்ன நினைக்கிறாரு, அந்த விஜயலட்சுமியை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஊக்குவித்து பேச வைக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. எங்களுக்கும் அதுக்கும் 100க்கு 100 சம்பந்தம் இல்ல. அது எந்த இடத்துல நான் ப்ரூவ் பண்ண ரெடி. இன்னொரு இதுல பேசுவோம். இப்ப நீங்க பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க சீமான் பின்னணியில வந்து சிறுபான்மையினர் இருக்காங்க, அந்த சிறுபான்மையினரை ஏசுறாரு, அவங்களுக்குலாம் வந்து வெக்கம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கேக்குறீங்க. ஆனா அதே சிறுபான்மையினர் பிரிவினர் கூட பாரதிய ஜனதாவுல கூட இருக்காங்க இல்லையா? அப்பட்டமா நம்ம பாரதிய ஜனதா வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்றோம், அங்க கூட எவ்வளவோ இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆமா, அதைத்தான் நான் சொல்றேன். எல்லாமே அவன் அரசியல் ஆதாயம் தர்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்னா ஏற்கனவே வாஜ்பாய் காலத்துல கூட ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு அமைச்சர் பொறுப்பு தரப்பட்டது, கேபினெட் அமைச்சரா இருந்தாரு. சரியா? ஆகையினால பதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும், பணத்துக்கும் பதவிக்கும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு திரியிற ஜாதியா இருக்கானுங்க. இவனுங்களை என்ன செய்யறது? 100க்கு 99 விழுக்காடு யாரும் பாரதிய ஜனதால இல்ல. ஏதோ ஒரு விழுக்காடு ஜனங்கள் வேணா அவர் கூட இருக்கலாம். அதே போல சீமான் அவர்களோடையும் அப்படித்தான் 1-2% தான் இருப்பாங்களே தவிர அவங்க எல்லாமே வந்து அவங்க தனித்தன்மையா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தேர்தல் நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ அவர்களுக்கு பிடித்த எந்த கட்சிக்கோ வேணாலும் வாக்களிக்கலாம். அது அவர்களுடைய தனிப்பட்ட வெறுப்பை பொறுத்தது. ஆகையினால இவர்களை வந்து நான் எதிர்க்க சொல்லுகிறேன் என்றால் அவர் இந்த வார்த்தையை தூக்கி காட்டினார், செருப்பை தூக்கி காட்டினார். அப்ப இருந்தும் கூட இவர்களுக்கு புத்தி வரவில்லை என்றால் என்ன செய்வது சொல்லுங்க? ஓகே சார். அதே போல அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல வந்து இன்னொரு வார்த்தையும் ரொம்ப கொச்சையான வார்த்தைகளும் போட்டு அவர் விமர்சனம் பண்றாரு. இப்படிதான் நான் வந்து பேசியிருக்கேன், என்னோட போனை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா திமுக காரங்கள்லாம் இந்த வார்த்தைகள், அந்த கொச்சையான வார்த்தைகள் நான் சொல்ல மாட்டேன், அந்த கொச்சையான வார்த்தைகள்லாம் போட்டு நான் பேசியிருப்பேன் பாருங்க வேணா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? திமுக காரங்களால அப்படிதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
அதாவது கண்ணு, நான் தான் சொல்றேனே, மனிதனாக இருப்பதற்கு தகுதியற்ற நபராக அவர் திகழ்கிறார். ம். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இது போன்ற செயல்களை அவர் செய்து காட்டுவது. 2வது, அவருடைய கட்சி கூட்டத்திலே மக்களிடத்திலே அவர் வந்து தன்னுடைய ஒரு பராக்கிரமத்தை காட்டுவதாக நினைத்துக் கொள்கிறார். அது அவருக்குத்தான் அது வீக் ஆகுமே தவிர அவருக்கு அது பராக்கிரமமா இருக்காது. வேண்டுமானால் அப்பொழுது கைதட்டுவார்களே தவிர வீட்டிற்கு போய் சிந்திக்க ஆரம்பித்தால் அவர்கள் என்ன ஆகும் இவருடைய நிலை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ம். யாராக இருந்தாலும் வந்து நான் காக்கன்னு எதுக்காக சொன்னாங்க? நான் காக்க சோகாக்க சொல்லிழுக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காருல்ல வள்ளுவர். ம். அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ம். நான் ஒரு சிறு வார்த்தை சொன்னதால இந்த 2 தினங்களாக நான் எந்த அளவுக்கு துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். ம். எனவே நான் காக்க தவறியது காரணம் தான். ஒரு சிறு வார்த்தைக்கே இந்த மாதிரி என்றால் இவர் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லுகிறார். இவருக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து சேரும் என்பதை அவர் உணர வேண்டும். ம். ஏனென்றால் நான் அவர் மீது பாசம் வைத்திருக்கிறதால் இந்த காரணத்தை கூட கூறுகிறேன். ம். இப்ப திடீர்னு இப்போ தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேரடியா அட்டாக் பண்றாரு உங்க காரிய கர்த்தாக்களையும் சரி. இப்போ இப்ப இப்படியான வார்த்தை வெளியிடுறாரு. இப்ப நான் என்னோட போன்ல நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா திமுக நான் அப்படிதான் போட்டு பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்றது போது இது என்ன சொல்ல வர்றாரு மெசேஜ் மக்களுக்கு? மக்கள் தான் முட்டாளா இருக்கிறாரு. அவர் கட்சியில இருக்கவங்க பூரா எவன் சிந்திக்க திறன் இல்லாத ஆட்களா தானே இருக்கான். சிந்திக்க திறன் இல்லாதவன்ட்ட எதை சொன்னாலும் கேட்டுக்குருவானுல்ல. தனக்குன்னு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல அந்த அன்பார்லிமெண்ட் வேர்டை கூட அவர் மேடையிலே ஓப்பனா கூட அது பேசுறாரு. அதைத்தான் சொல்றேனே, அன்பார்லிமெண்ட் வேர்டுங்கிறது உங்களுக்கும் எனக்கு தான் அன்பார்லிமெண்ட் வேர்டு. மாப்பிள்ளை சாருக்கு அது அன்பார்லிமெண்ட் வேர்டு இல்ல. அது அவருக்கு அதுதான் கை வந்த கலை. ஆகவே அது வந்து அவரை யார் என்று உரித்து காட்டுவதற்கு இந்த சொற்களே போதும். ஒரு அரசியல்வாதி 8.2% ஓட்டுகளை பெற்ற ஒரு அரசியல்வாதி பேசுகின்ற பேச்சு இதுவாக இருந்தால், நாளைக்கு இவர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு முதலமைச்சர் இதிலே வந்து அமர்ந்தால் இந்த தேசமும் இந்த மக்களும் என்ன ஆவார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. பயிற்சி பட்டறை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனா அவருடைய பேச்சுகள் என்ன எப்படி அமையுது அப்படின்னா, இந்த மாதிரியான ஆடியோக்கள் எல்லாம் லீக் பண்ணது வந்து குறிப்பா திமுகவுடைய அரசு தான், திமுகவோட காவல்துறை தான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் வந்து முன்வைக்கிறாரு. இதனுடைய வெளிப்பாடா தான் இது மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து வெளிப்பாடு. நான் என்ன கேட்கிறேன், லீக் பண்ணல அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீ பேச போய் தானே லீக் ஆகுது. நீ பேசலைன்னு சொல்லு, அது உன்னுடைய குரல் இல்லைன்னு சொல்லு. உங்களுடைய குரல் தானே, நீங்க தானே பேசி இருக்கீங்க. அது யார் லீக் பண்ண? கட்சி தொண்டர்கள்ட்ட கட்சி தொண்டர் கத்திரிக்காய் தொண்டர் நல்லா பேசியிருப்பாரு. இங்க பாரு, அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. உங்களுடைய பேச்சு, நீங்கள் பேசிய பேச்சு தான் வெளியில வந்திருக்கு. நீங்கள் பேசாத பேச்சு ஏதாவது இத்து கட்டி வந்தது அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, அதை நம்ம கண்டிக்கலாம் திமுகவை. இல்ல திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? யார் திமுகவை வெளியில? சாட்டை துரைமுருகன் அவரோட கைதுக்கு அந்த பிறகுதான் வந்து இது மாதிரியான ஆடியோக்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. காவல்துறை வந்து அந்த ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் பேக்கப் வச்சுக்கிட்டாங்க. அதன் மூலியமா தான் வந்து இந்த மாதிரி சாட்டை துரைமுருகன் இருக்கும்போது இவர் அதை பேசினாரா? இல்ல சாட்டை துரைமுருகன் அவர் பேசின போய் தானே வருது. ஏன் பேசுறீங்க? எதுக்காயா பேசுறீங்க? நான் வடக்கங்கிறது வேணும் இல்ல. உங்கள்கிட்ட நாக்கு இருக்குங்கிறதுக்காக, நரம்பு இல்ல நாக்குலங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிடலாமா? எதை வேணாலும் செய்திடலாமா? ஒரு மனிதனுக்கு பதவி வேணுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசினால் எதை வேணாலும் திங்கலாமா? சொல்லுங்க. மனிதன் இதைத்தான் உண்ண வேண்டும் என்று ஒரு வரமுறை இருக்கு. அதை விட்டுட்டு வேற எதை வேணாலும் உண்ண முடியுமா? அதுக்கு ஈக்குவல் தானே இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம். அதை தவிர்க்க வேண்டுமா வேண்டாமா? அதை விட்டு அதை இவர்கள் வெளியிட்டார்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் மீது நாங்கள் வெளியிடவில்லை. அதை வெளியிட்டவர்கள் யார் என்பது அவர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது எங்களை பழித்து பேசுவது தவறான செய்கை, தவறான சொற்கள். இது தயவு செய்து இனிமே திரு சீமான் அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும். அதே போல இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அம்மையார் காளியம்மாள் அவர்கள் சம்பந்தமான அந்த ஆடியோக்கள்லாம் கூட வந்து உலா வந்தது நம்ம பார்க்கிறோம் சோசியல் மீடியாஸ்ல. அதுக்கு வந்து முதல் முறையா வாய் திறந்து அதுக்கு உண்டான பதில வந்து சீமான் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. குறிப்பா அந்த வார்த்தைகள் நான் வந்து குறிப்பிட விரும்பல. அந்த வார்த்தையை நான் அப்படிதான் போட்டு பேசுவேன். கட்சிக்காரங்க உங்களுக்கு என்ன, நீங்க வந்து எங்களுக்குள்ள பர்சனலா பேசிக்கிறீங்க, நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி அதையும் வந்து அவர் ஆமோதிக்கிற விதமா பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அவர் தானே பேசியிருக்காரு. ஆமோதிக்கிறது தான் என்ன, அவர் தான் பேசியிருக்காரு.
அவங்க எங்க கட்சிக்காரங்கள நாங்க பேசுறோங்கிறாரு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவர் கட்சிக்காரங்கள அவர் பேசிக்கிறாரு. அவர் அந்த பேசிய பேச்சுகள்லாம் எடுத்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இது ஆதரவாளர்களா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம பேசு பொருளாக்குறோம் இல்லையா, அதை வச்சு நம்ம அரசியல் பண்றோம் இல்லையா. கண்ணு, ஒரு செய்தி, ஒரு அரசியல்வாதியை பற்றிய ஒரு செய்தி வெளியில வந்தா அந்த செய்தியை எல்லா ஊடகங்களும் எடுத்து வெளியுறவு பண்ணுமா பண்ணாதான்? எனக்கு பதில் சொல்லுங்க. எல்லா ஊடகத்திலையும் ஒரு செய்தி, தவறான செய்தி பரப்புரை செய்யப்பட்டால் அந்த செய்தியை ட்ரோல் பண்ணப்படுமா படாதா? அது மாதிரிதான் இது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்தி எல்லாம் அதுக்காக இவங்களை திட்டுறதா அவங்க, உங்களால் அது போன்ற தவறுகள் நீங்கள் செய்ததின் வெளிச்சம்தான் வெட்ட வெளிச்சமாயிருக்கு. தவறுகள் செய்வதை தவிருங்கள். உங்களுக்குள் ஒரு 5ஆம் படை இருக்கு பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, திரு மாப்பிள்ளை ஐயா அவர்கள் வந்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேசுவதை ஒருவர் ரெக்கார்டு செய்து அதை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தவறா இல்லையா? அந்த தவறுக்கு தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இல்ல, அவர் வாட்ஸ்அப்ல ஆடியோ போடுறாரு, அந்த ஆடியோ இருக்கும் வாட்ஸ்அப்ல ஆடியோ போட்டா அது என்ன? வாட்ஸ்அப் ஆடியோவில் வந்து வந்ததை இவங்க எடுத்து ட்ரோல் பண்றாங்க. இதுல என்ன தப்பா இருக்கு? காளியம்மா நான் கட்சியை விட்டு போக மாட்டேன்னு என்ன அவர் என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன்னு அவங்க ஒரு இதுல வந்து பேட்டி கொடுத்தாங்க நம்ம ஏகலைவனுடைய சேனல்ல. அது அவங்களுடைய தனிப்பட்ட முறை. நான் என்ன கேட்கிறேன், அவர் பேசுறதும் அவங்க காளியம்மாளை திட்டுறதும் காளியம்மாள் அவரை திட்டுறதும் அவங்க கட்சிக்குள்ள உள்ளது. அவங்க என்ன வேணாலும் பண்ணிப்பாங்க. அதை நம்ம கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. அதே சமயத்துல அரசியல்னு வந்துருச்சுன்னு சொன்னா அது போன்ற ஒரு செயல்கள் வெளியில வந்தா அது ட்ரோல் ஆகத்தான் செய்யும். அது வெளிப்படாம நீங்க தான் பாதுகாக்கணும், நீங்க தான் கவனம். சீமானோட குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, நீங்க திட்டமிட்டு என்னோட வளர்ச்சியை வந்து நீங்க தடுக்க பாக்குறீங்க. இதுல தடுக்க முடியாத சக்தியா மக்கள் மத்தியில நான் வளர்ந்துட்டு வர்றேன், அது காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில தான் வந்து என்னுடைய இந்த மாதிரி ஆடியோக்கள்லாம் நீங்க வந்து லீக் பண்றீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறார். அது மிக தவறு. அவரு தன்னைத்தானே தாழ்த்திக்கிறாரு. அவர் வந்து வளர்ந்துகிட்டு வரேங்கிறது வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் வளர்ந்துகிட்டு வர்றவரை இடைத்தேர்தல என்ன வளர்ந்துட்டு வந்தாரு? ஈரோடு இடைத்தேர்தலில் வாங்கின வாக்கு கூட இதுல வாங்க முடியலையே. சோ வளர்ச்சின்னா என்ன வளர்ச்சி? ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு 1000-5000 ஓட்டுகள் வித்தியாசத்துல வரணும் இல்ல, வரல இல்ல. நானெல்லாம் எதிர்பார்த்து வாங்கினதை விட 2000 ஓட்டு கூட தான் வாங்கியிருக்காரு. அது 2000 ஓட்டு ஒரு ஓட்டு இல்லையே. அவரு இதுல 8.2 வாங்கி ஒரு நாடாளுமன்ற தேர்தல 8.2% வாங்கி கட்சியினுடைய இதை தக்க வச்சிருக்காரு இல்லையா, மாநில அந்தஸ்து வாங்கியிருக்காரு இல்லையா. அப்படி இருக்கும்போது அதுல அதிகமா வந்திருக்கணும் இல்ல, அட்லீஸ்ட் டெபாசிட்டாவது வாங்கியிருக்கணும் இல்ல. டெபாசிட் 3 கட்சி தானே நிக்குது தேர்தல்ல. 3 கட்சி தேர்தல் களத்துல இருக்கும்போது இவர் 3வது கட்சி, வளர்ச்சி அடைஞ்ச கட்சி வந்திருக்கணும் இல்ல, வரலையே. காரணம் என்ன? இவருடைய தவறான பரப்புரைகள் தான். பரப்புரையை மாத்தி தவறு பண்ணுங்க. ஏன்னா பரப்புரையில வந்து ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் சொல்லுவாங்க. கொல்லுகின்ற வார்த்தையை விட்டு விடுங்கள், வெல்லுகின்ற வார்த்தையை பேசுங்கள் என்று அவருக்கு நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டேன். ஒரு இறுதியான கேள்வி. இப்ப சமூக வலைதளங்கள்ல என்ன விமர்சையா பேசப்படுது அப்படின்னா, சாட்டைக்கு அடுத்து சீமான் அவர்கள் கைதா அப்படின்ற ஒரு பேச்சு எழுப்பப்பட்டு வருது. இது மாதிரியான பேச்சுக்களை அவர் வெளிப்படுத்திய பிறகு, குறிப்பா நீங்க அரசாணை கூட வெளியிட்டீங்க, அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு. சாட்டைக்கு அடுத்து சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வந்து அதிகமா பேசப்பட்டு வருது. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? காவல்துறை வந்து அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க இருக்கா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, காவல்துறை வந்து யாரோ புகார் கொடுத்ததாகவும் அந்த புகாரினுடைய அடிப்படையில அதை வந்து என்ன மாதிரி அவர் மீது இப்போ எஃப்ஐஆர் போடலாங்கிறத ஜிபி, அதாவது பிபிக்கு, அவருக்கு பிபிக்கு வந்து அதை கூப்பிட்டு அவருக்கு கொடுத்ததாகவும் அவரிடம் இருந்து அதை சரிபார்த்து கேட்டு இருப்பதாகவும் எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அவர் பிபியிடம் இருந்து அது சரியான தகவல் வந்த உடனே அது கரெக்டான ஒரு, ஏனென்றால் எஃப்ஐஆர் போடும்போதே அதை சரிபார்த்து போடணும். சாட்டை துரைமுருகன் போட்ட மாதிரி போட்டு ஃபெயிலியர் ஆகக்கூடாது இல்லையா. அதுக்காக அரசு வழக்கறிஞரிடம் அதை ஒப்பீனியன் கேட்டு அந்த ஒப்பீனியன் அடிப்படையில் இவர் மீது வழக்கு தொடரப்படும். ஆனால் கூடிய விரைவில் அவர் கைதாவது உறுதி. இவர் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக நாங்க இந்த அரசு அல்ல, எந்த அரசாக இருந்தாலும் கைது செய்யும். இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்க அந்த அரசாணைக்கு பிறகு மீண்டும் இது மாதிரியான அந்த பாடலை வந்து அவர் பாடுகிறார் வேண்டுமென்றே. அப்போ அந்த அன்டச்சபிலிட்டியோட அந்த உணர்வோட அவர் பாடுறாரா, அல்லது அந்த பாடு ஏற்கனவே இருக்கு அதனால அந்த பாட்டு ஏற்கனவே இருந்தாக்கா அதை பாடக்கூடாதுன்னு அரசாணை போட்ட பின்னாடி எதுக்கு பாடுற நீ? அப்ப அரசுங்கிறத மதிக்கல இல்ல, அன்டச்சபிலிட்டி இருக்குன்றீங்க. ஆமா, அன்டச்சபிலிட்டி தான் அரசாங்கம் சொல்லுது அப்படின்னா அது சொல்லுதான்.
அது அந்த பாட்டுல இருக்கு, இந்த பாட்டுல இருக்கு, கருணாநிதி அதை பண்ணாரு, இதை பண்ண, முன்ன உள்ளதெல்லாம் எடுத்து காட்டுவாங்க. முன்ன உள்ளது இருக்கலாம். இன்னைக்கு தேதிக்கு என்றைக்கு அரசாணை வெளியிடப்பட்டதோ அன்னைக்கு தேதியில இருந்து அவைகள் எல்லாம் தடை செய்யப்படுது. அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. அப்ப விரைவில் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு தயாரான நிலையில இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை விட அரசு என்று சொல்லி பழகுங்கள். யார் அரசாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கும். அதுக்கு எதுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுன்னு ஒரு பெரிய இக்கனாவை கொண்டு வர்றீங்க? அரசு அதனுடைய கடமையை செய்யும், அவ்வளவுதான். சரி, ஓகே, பொறுத்து இருந்து பார்ப்போம். சீமான் அவர்கள் இப்படியான ஒரு பேச்சை வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களை போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காரியகர்த்தாக்கள் எல்லாம் வந்து மனம் வேதனை அளிக்கும் விதத்தில் நீங்க கூட பல முறை இதை பதிவு செஞ்சிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை கொண்ட